நுழையிறான். மணி கரெக்டாக 2. இப்போ தான் நுழையிறான். நுழைஞ்ச உடனே கடைக்கு ஓடிட்டு போய் இங்கே பாருங்க, 5 ரூபா சீஸ் பால், உள்ள லேஸு, ஹாப்பி பிஸ்கெட்டு, அடுத்து என்னது இது, உருளைக்கிழங்கு சிப்ஸு. இது வந்து காலையில் கொடுத்த ஸ்நாக்ஸ். உருளைக்கிழங்கு சிப்ஸும் பிஸ்கெட்டும் காலையில் கொடுத்த ஸ்நாக்ஸ். அதையே திங்காமல் கொண்டு வந்திருக்கு. இப்போ ஓடி வந்த உடனே வீட்டுக்குள்ளே கூட இந்த பையன் நுழையலைங்க. கடையில் போய் அந்த சீஸ் பாலை இழுத்து, சீஸ் பால்னால் என்னென்னு கேட்பீங்க, அது ஒரு 5 ரூபா குர்க்குறே மாதிரி அது, அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்ஸு இதெல்லாம் திங்கவே தெரியாது. இதெல்லாம் வாங்கி வச்சு இப்படி தான் அடுக்கிக்கிட்டு இருப்பான் அந்த பையன். பண்ணுற அநியாயம் உன என்னன்னு கேளுங்க. இங்கே பாருங்க, இவனுக்கு அதில் ஒரு சின்ன சந்தோஷம். அவனுக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சு விளையாடுவார். இதுதான் இவனுக்கு சந்தோஷம். யாராவது ஸ்நாக்ஸில் போய் சோப்பு அடுக்குவாங்களா பார்த்தீங்களா? இந்தாப்பா உன் காரு, இந்த உன் கார், இந்த உன் கார். அதை அழகாக அடுக்கிட்டு 1/2 மணி நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி படுத்துட்டு பார்ப்பான், சைடில் பார்ப்பான், லெஃப்டில் பார்ப்பான். அதுக்கப்புறம் ஆனால் இவனை ஸ்கூலில் விட்டாலும் இவன் இல்லாட்டினா வீட்டில் போர் அடிக்குது, வந்தானாலும் எரிச்சலாக இருக்குது. ஸ்கூல் போய்ட்டு இப்போ தான் வந்தார். 10 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போனார். அழுதுகிட்டே போகும்போது யூனிஃபார்மோடு போனார், வரும்போது கலர் ட்ரெஸ்ஸோடு வருவார். டாய்லெட் பாத்ரூம் பண்ணனா என்னன்னு தெரில, பேம்பர்ஸ் போட்டு தான் அனுப்புவேன். நான் ரக்ஷனே ஹாய் சொல்லு. ரக்ஷன் ஹாய் சொல்லு. ஹாய், என்ன சாப்பிட்ற? ஹாய் சொல்லு.